என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒர்க்கை கரெக்டாக எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் முன்னாடியே வந்து என்னோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம இந்த மாதிரி தான் வந்து செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ் எல்லாமே நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சேன். ஆனால் பட் அதில் எனக்கு ஒன்று தான் வந்து சொதப்பிடுச்சு. அது என்னன்னா, எனக்கு அந்த ஹார்ட் கடைசி வரைக்கும் வருவனா வரமாட்டேனா அப்படின்ற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருந்துச்சு. சுத்தமாக எனக்கு அந்த ஷேப் வந்துட்டு வரவே இல்லை. ஒன்று வந்ததுன்னா என்னன்னா கோணலாம் போகுது, இல்லைன்னா அது வந்து ஹார்ட் மாதிரியே பார்க்கறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு ஏதோ அந்த ஷேப்பை வந்துட்டு வச்சுட்டேன். 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு கரெக்டாக 11:30 மணிக்கு தான் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கேசரி எல்லாத்தையுமே கிண்டிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து பிரெட் அல்வாவும் குலோப் ஜாமும் பண்ணிட்டேன். கேசரி பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு சரி அது ஈஸி ஒர்க் தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து லாஸ்ட்டாக பண்ணலாம்னு சொல்லி வச்சிருந்தேன். என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்து கேட்டிருந்தேன். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி பேசி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த வீடியோ எல்லாத்தையுமே நான் வந்து டிவியில் காப்பி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நைட்லேயே நான் வந்துட்டு ப்ளே பண்ணி காமிச்சேன். அதை பார்த்து அவங்க ரொம்பவே வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்துட்டு ஒரு 11:58க்கு போய் எழுப்புறேன். இவங்க எந்திரிக்கவே இல்லை. போன்றாங்க. செம்ம தூக்கத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்பதான் இவங்க எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறம் தான் தூக்கம் கலைஞ்சு வந்தாங்க. அவங்க நைட்டு வந்து ஒரு 10:30 மணி மாதிரி வந்து தூங்க போயிட்டாங்களா, அதனால நல்ல தூக்கத்துல இருந்தாங்க. எனக்கு எழுப்புறதுக்கு மனசே இல்லை. ஆனால் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் எழுப்பி விட்டேன். அவங்க எழுந்து வந்து கேக் கட் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து 12:01 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் வாங்கி வச்சிருந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்தேன். ஸோ அன்னைக்கு செலிப்ரேஷன் நல்லா சூப்பராகவே போச்சு.